எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறார்கள். இதை தான் முக்கியமாக பார்க்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 8ஆம் இடத்துல சனி பகவான். நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் வரப்போகிற காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கிறது மிக முக்கியம். வெறும் அறிவு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அந்த அனுபவம் இருக்கிற போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு அனுபவத்தை இந்த அஷ்டமத்து சனி நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது என்பதனால அதை நம்ம வரவேற்கவும் தயாராக இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் நல்ல பதவிகள் கிடைக்கும். நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொன்னாலும் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். பொதுவாக குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிற போது அது ஒரு வேலை விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கொடுக்கத்தான் செய்யும். அப்போ குருவுடைய பார்வை வேறு இந்த ஆண்டு வரப்போகுது. செகண்ட் ஹாஃபில் குருவுடைய பார்வை மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் அதில் ஒரு விடிவு காலம் இவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஏற்படும். முதல்ல வருஷம் ஆரம்பிக்கிற போது லாபத்தில் குரு பகவான், இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன லாபத்தை தருவார், அதில் சந்தேகம் இல்லை. இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாண தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா மே மாதம் வரைக்கும் குரு லாபத்தில் இருக்கிறதுனால கல்யாண விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகும். என்ன செய்யணும் சிம்மராசிக்காரங்கன்னா, முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பலருக்கு உங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் இந்த ஆண்டு மிக தேவைப்படுகிறது. நீரினால் பிரச்சனைகள் பலருக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் இந்த சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது வேண்டியது அவசியம். அதே போல் இந்த ஆண்டு நீங்கள் சித்தர் வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும். ராசியில் கேது பகவான் இருக்கார். சித்தர் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. 9க்குரிய செவ்வாயும் 10க்குரிய சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால, உங்களுடைய பூர்வ புண்ணிய வீட்டில் சேர்ந்திருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புண்ணிய ஆற்றல் உங்கள் உடனே நின்று கொண்டே இருக்கும். ஆகவே தான் சித்தர்களை நீங்கள் வழிபடுகிற போது அந்த புண்ணிய ஆற்றல் இன்னும் புதுப்பிக்கப்படும். அது உங்களுக்கு பெரிய அளவிற்கு இந்த ஆண்டு உதவியாக இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது இந்த ஆண்டு நல்லது. செகண்ட் ஹாஃபில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசியில் கேது, 7ல் ராகு. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பொறுமையோடு செயல்பட்டால் இந்த ஆண்டு வெற்றியை நீங்கள் பெறலாம். யாரை வழிபடணும்? மகான்களை வழிபடுங்க, சித்தர்களை வழிபடுங்கள். 2026ஆம் ஆண்டு பொறுமையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுக்கு வெற்றியை தரும்.